நல்லா இருக்குது, நல்ல ஐடியா தான், பண்ணலாம், நல்லா வரும். ஆஃபீஸ் பார்த்துட்டியா? அது ஏன் கேட்குறீங்க? அங்கங்கே விசாரிச்சு பார்த்தேன், 1008 கண்டிஷன் சொல்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் கொல்ல வேலை சொல்கிறானுங்க. என்ன பண்ணுறேனே தெரில, யோசனை இருக்கேன். ஓகே, ஆனால் நமக்கு ப்ராப்பரான கம்பெனி அட்ரஸ் இருந்தால் தானே நம்ம கம்பெனி சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதான் எனக்கும் தெரில. இவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கேன்பா இவ்வளோ யோசிக்கிற? பேசாமல் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்ல. அப்படி நம்ம வீட்டிலேருந்தும் ஆரம்பிக்க முடியாது. லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னா ப்ராப்பரான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் வேணும்ல. அப்போது நான் என்ன தான் பண்ணுறது? இந்த 3 பேர் பேசிகிட்டு இருந்தது அவங்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஆஃபீஸ் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ஆகுது. சரி, வீட்டிலே வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டு அட்ரஸ்க்கு லைசன்ஸ் கிடைக்காது. இதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் விர்ச்சுவல் ஆஃபீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா விர்ச்சுவல் ஆஃபீஸ்னால் என்ன, எந்தெந்த பிஸ்னஸ்க்கெலாம் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் சூட்டபுளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரஸ் வச்சு நம்மளால் லைசன்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ காரணங்களுக்காக ரொம்ப நாளாக அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலான் இருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல விர்ச்சுவல் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பொதுவாக நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கணும்னா அதுக்கு நிறைய அட்வான்ஸு, ரெண்ட் எல்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அவ்வளோலாம் செலவு இல்லாமல் ரொம்ப குறைந்த பொருட்செலவில் நம்மளுக்கான ஒரு பிஸ்னஸ் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அங்கே போய் ஃபிசிக்கலாக டெய்லிலாம் உட்காந்து வேலை செய்ய முடியாதுங்க. ஜஸ்ட் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வெறும் ஒரு அட்ரஸ், இதுதான் விர்ச்சுவல் ஆஃபீஸ். உதாரணத்துக்கு நம்ம சென்னை மாதிரியான ஒரு ஊரில், அதுவும் ஒரு ப்ராம்ப்டான லொக்கேஷனில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணோம், அதுக்கு ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கணும்னா மினிமம் 15,000 20,000 ஆகும். அதுவே பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான ஊரில் ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 30,000 40,000 ஆகுங்க. இதுக்காக நம்ம வந்து விர்ச்சுவல் ஆஃபீஸ் நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான். ஆனால் நம்ம அங்கே போய் ரெகுலராக உட்காந்து வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்க. அங்கே வெறும் நம்மளுக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அட்ரஸை மட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்காக ஒரு லைசன்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸை உங்களோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் உங்களோட ஆஃபீஸ் இருக்குதுன்னு நீங்கள் லீகலாக காமிச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு டேபிள், சேர் இதெல்லாம் போட்டு வந்து டெய்லி பேசிஸில் உட்காந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களோட டீம் மெம்பர்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா ரிமோட்டில் எங்கேருந்து வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம். நீங்களுமே உங்கள் வீட்டில் இருந்து கூட வேலை செஞ்சுக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் வந்துன்னு உட்காந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. வெறும் லீகல் பர்பஸ்க்காக இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் இருக்குன்னு லீகலாக மட்டும் காமிக்க முடியுங்க. இதுதான் விர்ச்சுவல் ஆஃபீஸ். நீங்கள் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் கேட்கலாம், எனக்கு ஆஃபீஸ்க்காக கொரியர் வரும், லெட்டர் வரும், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்குன்னு அங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வரக்கூடிய லெட்டராக இருக்கட்டும், கொரியராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போய் அவங்ககிட்டருந்து அந்த லெட்டர்ஸ், கொரியர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக கிளைண்ட்ஸ் கூட நேராக வருவாங்க இல்லையா, அந்த டைமில் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு கூட அவங்க அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் ரூமை ஒரு 1 hour 2 hours நீங்கள் ஹையர் பண்ணி வச்சுக்கலாம். முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹையர் பண்ணிக்கணும். உங்கள் கிளைண்ட் அந்த டைமுக்கு வந்தாருன்னா நீங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் அட்ரஸ் கையில் இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது. அங்கே போய் நீங்கள் நேராக உட்காந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. பட் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். இதுதான் விர்ச்சுவல் ஆஃபீஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் அட்ரஸை பயன்படுத்தி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்சஸ், அதாவது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், FSSAI லைசன்ஸ், இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எஸ், தாராளமாக இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் அட்ரஸை பயன்படுத்தியே நம்ம எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் வாங்கலாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று, ப்ராப்பரான ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைனா ப்ராப்பரான லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுவும் யார் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் கான்செப்ட் ரன் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து சரியான லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கியிருக்கணுங்க. ரெண்டாவது, யார் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரில் தான் இபி ரிசிப்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறீங்க இல்லை FSSAI அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இபியில் இருக்கக்கூடிய பேரும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா
உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கவனமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ்ன்ற இந்த கான்செப்ட் எந்தெந்த பிஸ்னஸ்க்கெலாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துடலாமா? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் சூட்டபுளாக இருக்குங்க. அதுவே நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும், அங்கேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் அப்படின்றது சூட்டபுளாக இருக்காது. எதனாலன்னா நீங்கள் லைசன்ஸுக்கு ஏதாவது அப்ளை பண்ணும் போது கூடமே அந்த லைசன்ஸ்க்கான அத்தாரிட்டிஸ் உங்களோட இடத்த டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்களில் விருப்பப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டாக்கிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஆஃபீஸ் கான்செப்டில் நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் உங்ககிட்ட கேட்பாங்க, எதனால் நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குறீங்க, உங்களால் இங்கே ஸ்டாக்ஸே வச்சு மேனேஜ் பண்ண முடியாதே அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடங்களில் நம்ம அவருக்கான விளக்கங்கள்லாம் கொடுக்கணும். இது ஒரு விர்ச்சுவல் ஆஃபீஸ் தாங்க, நாங்கள் ஸ்டாக்குக்குன்னு தனியாக ஒரு குடோன் வைக்க போகிறோம், அதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், அதுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குன்னும் போது ஓகே, பட் கூட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, ட்ரேடராக இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மிஷினரிஸ் எல்லாம் வச்சு மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸஸ்க்கு லைசன்சஸ் எடுக்கும்போது இது ஒரு பேரியராக இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எதனால் நான் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் கான்செப்டை சூஸ் பண்ணோம், இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சுருக்கமாக ஒரு 3 அட்வான்டேஜஸ் பார்த்துடலாங்க. முதல் விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது நீங்கள் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் இடத்துக்கு வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 15,000 20,000 ஆகும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ் கான்செப்டில் உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாலேயே நல்ல ஒரு அட்ரஸ் உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் கிடைக்கும், அதுவும் கம்மியான காஸ்ட்டில். ரெண்டாவது விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை செஞ்சுக்கலாம், அதுவும் வெறும் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணியே நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், பட் நீங்கள் டெய்லி போயெல்லாம் அந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யணும்ல, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வேலை செஞ்சுக்க முடியும். இது ரெண்டாவது அட்வான்டேஜ். அண்ட் மூணாவது விஷயம், நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் அட்ரஸ். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், என்னோட ஆஃபீஸ் டைடல் பார்க்கில் இருக்குது, இல்லை என்னோட ஆஃபீஸ் ஒலிம்பியா டெக் பார்க்கில் இருக்குது, நான் எப்படி இருக்கும்? பட் நீங்கள் அங்கெல்லாம் போய் உட்காந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ், அதுவும் ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷனல் அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் தாங்க மினிமம் அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா விர்ச்சுவல் ஆஃபீஸ்னால் என்ன, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோங்க. இதே மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.